Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு ரைட்டிங் டேபிள் பண்ண போறோம். சரியா நிறைய பேர் ஸ்டடி டேபிள் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் வந்து நான் இந்த வீடியோல ஸ்டடி டேபிள் பண்ணல, ரைட்டிங் டேபிள் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டடி டேபிள் எப்படி ரெடி பண்றதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எந்த அளவு உங்களுக்கு அந்த ஸ்டடி டேபிளோடைய சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் பெரிய கார்ட்போர்டு எடுத்து 2 கார்ட்போர்டு அதே சைஸில் கட் பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க சேர்த்து. நான் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சைடில் வந்து டேப் போடுறேன். ஓகே, இது மாதிரி கார்ட்போர்ட் டேப் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா கனமாக டேப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 4 சைடுமே போட்டுக்கோங்க. அப்புறம் போட்டுட்டு காமிக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து கார்ட்போர்ட்லேயே கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 வீடியோ. அதுக்கப்புறம் கார்ட்போர்ட்லேயே பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து டேபிள் மாதிரி ஏதாச்சும் வந்து கிராஃப்ட் பண்ண சொன்னீங்க. அதனால தான் இந்த ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு மாதிரி ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? நீங்களே கேளுங்க எந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு லாங் ஸ்கேல் சைஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்ட்போர்டை வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு 6 பீசஸ் தேவைப்படும். இந்த மாதிரி 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே சைஸில் 6 பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாங் ஸ்கேலில் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே அகலம் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணோம்ல அதே அகலத்தை மெஷர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் நம்மளுக்கு 6 பீசஸ் தேவைப்படும். இதுலேயும் வந்து 6 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 மட்டும் கட் பண்ணி காமிச்சேன். இப்போ 6 பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த எல்லா பீஸையும் சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 6 பீஸ் கட் பண்ணோம்ல, இந்த 6 பீஸையும் சேர்த்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 6 பீசஸ் வச்சு சேர்த்து ஒட்டும் போது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு கனமாக கிடைக்கும் இந்த கார்ட்போர்டு. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து மரத்தில் தான் இந்த டேபிள் அதிகமாக பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் வந்து கார்ட்போர்டு தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கார்ட்போர்டில் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ 6 பீஸும் அதுக்கு மேலே ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டியிருக்கேன். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம மேலே டேப் போட்டுக்கலாம். இப்போ இது ஒட்டின மாதிரியே இன்னொரு 6 பீஸ் வச்சுருந்தால அதையும் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து மினி குக்கிங் சேனலில் வீடியோ போட சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங் சேனலில் நான் கண்டிப்பாக அதுலேயும் போடுறேன். கொஞ்சம் வந்து நான் வேலையாக இருந்தனால தான் 2 சேனல்லையுமே கொஞ்சம் போட முடியாமல் ஆயிடுச்சு. அந்த சேனல்லையும் போடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து நல்ல பெரிய சைஸ் டேப், அதனால நான் இதை போட்டு ஃபுல்லாக ஒட்டுறேன். அப்படி நீங்கள் வந்து டேப் இல்லைன்னா சும்மா அப்படியே ஒட்டினதோட விட்டுக்கலாம். இது நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக டேப் போட்டு நம்ம கவர் பண்ணுறோம். இப்படி 3 இடத்துல நான் வந்து டேப் போட்டிருக்கேன். இதே மாதிரி அந்த பெரிய பீஸ்க்கும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா உங்களுக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஓகேவா? நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 2 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு வேலை இருக்குது. மேலே வந்து லைட்டாக சைடாக நம்ம வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்கும். பாருங்க, லைட்டாக சைடாக இப்படி வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் நான் பண்ணல. ஒரே மாதிரியே 2 பீஸ்லேயும் இப்படி வரைஞ்சிருக்கேன். அதை வந்து கத்தி யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய கார்ட்போர்ட் கீழே ஒட்டியிருக்கோன்றனால கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். சிசர்லலாம் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ண முடியாது. கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரே சைஸில் 2 பீஸ். ஓகேவா? இப்போது 2 பீஸ் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி டேப் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து கவர் பண்ண போகிறோம் சுற்றி. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஷீட்டு, இது வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். கீழே வந்து நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அதில் வந்து ஒரு உட்டோட ஃபினிஷிங் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை வந்து நான் இந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு உட்டோட ஃபினிஷிங்கில் இருக்கும். செஞ்சிட்ட பிறகு அழகாக நம்ம வந்து கார்ட்போர்டில் தான் செஞ்சுருந்தோம்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் இல்லைனா ஏதாச்சும் அக்ரிலிக் கலர் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா சார்ட் பேப்பரில் கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒட்டிக்கலாம். என்கிட்ட இது வந்து இருந்துச்சுன்றனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து இந்த பெரிய கார்ட்போர்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்து இதுக்கு 2 சைடும் ஃபுல்லாக வந்து ஒட்டலை, ஒரு சைடில் மட்டும் தான் ஒட்டுறேன். ஒரு சைடில் வந்து இப்படி சைடில் நம்ம மடித்து ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து கீழே போயிடும் இல்லையா, டேபிளுக்கு வந்து கீழே போயிடும். ஒரு சைடு மட்டும் தான் மேலே தெரியும். அதனால் அந்த சைடு மட்டும் ஃபுல்லாக லுக்காக இருக்கிற மாதிரி நான் கவர் பண்ணுறேன். ஒரு சைடு மட்டும் கார்ட்போர்ட் மாதிரி லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸ்டிக்கர் வந்து ரொம்ப லேஸான பேப்பர் தான், ரொம்ப வந்து திக்னஸ் ஜாஸ்தியாலாம் இல்லை, ரொம்ப லேஸாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குமே வந்து இந்த பேப்பரை போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க.
அதுக்கு வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டுறேன். இது வந்து கீழே இருக்கிற இடம்ல அது வந்து பார்க்குறதுக்கு மரம் மாதிரியே தெரியணும். அதனால் அது எல்லாத்துக்குமே வந்து தேவையான அளவு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஒட்டிக்கிறேன். ரொம்பலாம் கரெக்டான நான் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணல. சும்மா அப்படியே அது மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரியே அந்த இன்னொரு எல்லா பீஸ்க்கும் ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லா பீஸ்க்கும் ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அசம்பிள் பண்ணுறது தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டேபிள் தான் நம்ம பண்ண போகிறது. இனிமேல் இதில் வந்து ட்ரா வச்ச மாடலில் ஸ்டெடி டேபிள் எல்லாமே வந்து பண்ணலாம். கார்ட்போர்ட்லேயே நம்ம வந்து பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி எனக்கு வந்து ரைட்டிங் டேபிள் வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும், இப்போதைக்கு வச்சு எழுதுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டூத் பிக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து நான் இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டுக்கு கீழே இன்செர்ட் பண்ணுறேன். லைட்டாக அப்படி சைடாக வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்டிக் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இப்படி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து இதுக்கு க்ளூகன் கூட யூஸ் பண்ணல, எல்லாமே ஃபெவிபாண்டில் தான் பண்ணுறேன். ஏன்னா க்ளூகன் கூட நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க, அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் இது பண்ணலான்னு சொல்கிறேன். அதேமாதிரி க்ளூகனை விட ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். காயறதுக்கு வேணால் கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஒட்டுறேன். பெருசாக கட் பண்ணோம்ல, அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் அதாவது முன்னாடி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த சின்னதாக கட் பண்ணி செஞ்சோம்ல அதை வந்து இப்படி ஒட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து மேலே பெருசும் அப்புறம் அதுக்கு கீழே வந்து சின்னதாக அப்படி சொல்லி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் அந்த 2 பீஸையும் ஒட்டிக்கோங்க. அந்த பெருசுக்கு நேராக பெருசு ஒட்டிக்கோங்க, அதேமாதிரி சின்னதுக்கு நேராக சின்னதை ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டும் போது இப்படி சாஞ்ச மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு அந்த டேபிள். 2 இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் 2 இது சின்னதாகவும் இருக்கும் போது நம்ம வச்சு எழுதுறதுக்கு ரைட்டிங் டேபிள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதேமாதிரி நம்ம வச்சு எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய வந்து மரத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டேபிள் தான் நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். வெரி வெரி சிம்பிள். இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் திருப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பராக வந்து இது பார்க்குறதுக்குமே நம்ம இந்த மாதிரி உடன் ஃபினிஷில் இருக்கிற இந்த பேப்பர் ஒட்டியிருக்கோன்றனால ஒரு மரத்தில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. உண்மையாக இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாக வந்து இது கார்ட்போர்டில் தான் செஞ்சோன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுக்குமே அப்படி இல்லை, எழுதுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சின்ன அந்த மரப்பழகெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். நிறைய பேர் வந்து டேபிள் ஐடியா கொடுக்க சொன்னீங்க, அதனால தான். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவைப்படுதோ அந்தளவு செஞ்சுக்கோங்க. சின்னதாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. ஓகே, பார்க்குறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு கிவ்அவே எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணது உடனே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிவ்அவே சீக்கிரமே நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பையனை நான் எழுதி பார்க்க சொன்னேன். எழுதி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குக்கான்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்குமே வேணும்னா நீங்களும் அழகாக ஈஸியாக கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அழகாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி நல்ல டேப்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. சரியா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆடாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.